வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி யாஸ்ரா கேரில் என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, நம் வாழ்க்கையோடு ஒன்றிவிட்ட ஒரு உணவு என்றால் அது பிரியாணி தான். சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வர அனைவரும் விரும்பி உண்ணப்படும் ஒரு உணவு அது பிரியாணி தான். பிரியாணியில் பல வகை இருக்குது. ஹைதராபாத் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி, இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. அதில் ஒரு வகை தான் இந்த பாகிஸ்தான் பிரியாணி. இந்த பிரியாணி மசாலா அரபு நாடுகளில் கிடைக்கும். இது நாங்கள் சாப்பிட்டு பார்த்ததில் எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி இருந்துச்சு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்காக இந்த வீடியோ உங்களுக்காக. தமிழ்லேயே முதல் முறையாக நம்ம சேனல் மூலியமாக தான் மெஹரான் மசாலா வச்சு எப்படி பாகிஸ்தான் பிரியாணி போட போகிறோம் அப்படிங்கிறத காட்ட போகிறோம். இப்போது 2 kg ரைஸு பாகிஸ்தான் ஸ்டைலில் பிரியாணி வடிக்காமல் ஒரே தம்மாக செய்ய போகிறோம். இந்த மசாலா கிடைக்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 kgக்குள்ளே வெங்காயம் தக்காளியை நல்லா நீளமாக நறுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் பிரியாணி ரைஸ் துளசி ரைஸ் 2 கிலோ வாங்கி வச்சுருக்கோம். இதுக்கு 2 கிலோ ரைஸுக்கு 2 கிலோ மட்டன் தேவைப்படும். அதை கொஞ்சமாக உப்புத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக்கரில் வேக வைக்க போகிறோம். இது நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம ரைஸில் போடும் போது கறி தனியாக கலண்டுரும். அதனால் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நம்ம பிரியாணி போடுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து நல்லா சூடு பண்ணிங்க. இதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு பிரியாணிக்கு தேவையான ஆல் ஸ்பைசஸை சேர்த்துக்க போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோத்து இலை எல்லா ஸ்பைசஸையும் இப்போ சேர்த்துங்க. கொஞ்சம் மனம் அதுலேருந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி வச்சுக்கணும்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்ம என்ன செஞ்சாலும் அதற்கு பொறுமை ரொம்ப முக்கியம். நம்ம ரசித்து ருசித்து செஞ்சால் தான் சமையலும் ருசித்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா பொறுமையாக இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். மீன் டைம் இதுக்கு 2 kg ரைஸ் ஒன்று இல்லையா, அதை நல்லா கலைஞ்சி கொஞ்சமாக தண்ணியில் அதை நல்லா ஊற வச்சுட்டேன். அது அப்படியே ஒரு 1/2 hour ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இதுக்கு தேவையான தக்காளியும் இஞ்சி பூண்டையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷ் கலராக வந்திருக்குன்ட்டு அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வெங்காயத்தும் தக்காளி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பிரியாணிக்கு தேவையான ஆல் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அங்கே போய் செக் பண்ணிங்க. மெஷர்மெண்ட் எல்லாமே அங்கே இருக்குது. அதனால் அங்கே போய் எல்லாத்தையும் செக் பண்ணிங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மல்லி, புதினா எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்க வேண்டியதான் இந்த ஸ்டேஜில். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 4 சேர்த்துக்கிறோம். இந்த மசாலாலாம் ஆல்ரெடி மிளகாத்தூள் எல்லாமே இருக்கிறதுனால நான் தனியாக மிளகாத்தூள் போடலை. நீங்கள் கொஞ்சம் மிளகா அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. எங்கள் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால எனக்கு இது போதும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்ட்ராவாக மிளகா சேர்க்கலை. இப்போ மட்டன் 10 நிமிஷம் வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் அரை வேக்காடாக இருந்தால் போதும். இந்த தண்ணி வேஸ்ட் ஆகாது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கறியை மட்டும் செப்பரேட்டாக எடுத்துருவோம். தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போது 1 kgக்கு ஒரு மசாலா பாக்கெட்டு. இப்போ நம்ம 2 kg சேர்த்துக்கிறதுனால 2 மசாலா பாக்கெட்டை ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த மசாலா தவிர்த்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்கலை, வெறும் இந்த மசாலா மட்டும்தான் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கணுன்ட்டா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் அடிஷ்னலாக சேர்க்க போகிறீங்க. நாங்கள் எதுவுமே சேர்க்கலை, இது மட்டும்தான். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 லிட்டர் தயிர் அப்படியே சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேங்காய், முந்திரி, கசகசா 3த்தையும் அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கி இப்போ இதில் சேர்த்துங்க. நம்ம மட்டனை மட்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த தண்ணி அதுவும் வேஸ்ட் ஆகாது. நம்ம ரைஸுக்கு மெஷர்மெண்ட் பண்ணும் போது இந்த தண்ணியை சேர்த்து அது கூட மெஷர் பண்ணிடலாம். ஒரு படி ரைஸுக்கு 2 படி தண்ணி அந்த மெஷர்மெண்ட்டில் தான் இப்போ ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம 2 படி ரைஸ் எடுத்துக்கிறோம், அதுக்கு 4 படி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி ஊற்றி ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. அந்த தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுங்க. நம்ம ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியே இந்த புழிஞ்சு விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. நம்ம ரைஸ்லாம் போட்ட பிறகு திரும்ப மூடிலாம் திறக்கக்கூடாது. அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிடுங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற மட்டனையும் இதில் சேர்த்து ஒரு கொதி விட்டுடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸு வெயிட் பண்ணலாம். மட்டன் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். ரைஸை ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி இதுக்கு மேலே வச்சிடுறேன் வெயிட்டுக்காக. இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயும் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்பயும் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும், ஏன்னா அந்த ஆவிலேயே அது நல்லா தம் ஆகணும். ஸோ டோட்டலாக 1/2 அன் ஹவர் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் பிரியாணி கமன்னு ரொம்பவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியுடைய வாசனை பாகிஸ்தானுக்கே போயிருக்கோம், அந்தளவுக்கு ரொம்பவும் மனமாக இருக்குது. இந்த பிரியாணி நம்ம சாப்பிட்றதோடு இல்லாமல் நல்ல சாப்பாடு கிடைக்காம வீடு வாசல் இல்லாமல் ஆதரவற்றவர்களுக்கும் சேர்த்து சமைச்சிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பார்சல் போடுற அளவுக்கு பார்சல் போட்டு நம்ம பிரதர்கிட்ட கொடுத்துட்டா அவங்க போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. என்ன தான் காட்டுக்கு ராஜா சிங்கமாக இருந்தாலும் வீட்டுக்கு ராஜா நம்ம ஆண்களாக இருந்தாலும் சமையலுக்கு ராஜா பிரியாணி தாங்க. பிரியாணியை அடித்ததுக்கு ஆளே இல்லை, அந்த அளவுக்கு மனமும் சுவையும் இருக்குது. இந்த பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ண பிறகு எந்த விஷயம் உங்களை கவர்ந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோடைய மனமா, அதோடைய சுவையா, நிறமா அப்படின்ட்டு சொல்ல மறந்துடாதீங்க.